وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழேற்றும் வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அருள் புரியுற்றுமாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த தஹஜ்ஜுக்கு தராவீஹ்க்கு பிறகு நடக்கக்கூடிய தொடர் அமர்விலே நாம் பல ஒழுக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்விலே நாம் சலாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை ரசூலுல்லாஹ் எந்த விதத்தில் எப்பேற்பட்ட விஷயங்கள் ஒழுக்கங்களை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று இன்றைய தர்சிலே நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த சலாம் எப்படி சொன்னால், நிச்சயமாக இது பிற மதத்திலே இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு விஷ் பண்ணக்கூடிய ஒரு சொல்லாக மட்டும் இல்லாமல், இந்த மார்க்கத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த சலாமை எங்கே ஒரு துஆவினுடைய கலிமாவாக வார்த்தையாக வைத்திருக்கிறார்களோ, இதை போலவே இந்த சலாமை பற்றி இந்த ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொண்டால் இந்த ஒழுக்கத்தையும் பேணுவதற்கு மிகவும் ஆர்வமாக ஏற்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சலாம், அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன 3 வார்த்தை, இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக தருவோம். வெறும் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற இந்த ஒரு கலிமா, இதை நாம் பரப்புவதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் வாக்களிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே நல்ல விஷயங்களை ஏவுவதனுடைய அந்த தரப்பிலிருந்து ரசூலுல்லாஹ் 4 விஷயங்களை சொல்லும் பொழுது இதை சொல்கிறாங்க, அஃஷு சலாம், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சலாம் என்கிற இந்த கலிமா, இந்த வார்த்தையை அதிகமாக பரப்புங்க. உங்களுடைய முஸ்லீம் சகோதரர் பார்க்கும் பொழுது இந்த சலாமை பரப்புங்க. இதனுடைய பின்விளைவு என்னவாக ஏற்படும், இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். நீங்கள் இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா, சலாத்தை அதிகமாக பரப்புனீங்கன்னா நிச்சயமாக மிகவும் அழகிய முறையில், அமைதியான முறையில் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரே ஒரு செயல், இந்த செயலை இவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம், இந்த செயல், இந்த சொல்லக்கூடிய விஷயங்களில் எந்தெந்த ஒழுக்கத்தை பேணணும் இதுவும் இஸ்லாம் சொல்லி தருது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒழுக்கம் சலாமை பற்றி ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரர், உறவினர் யாரையும் பார்த்தாலுமே சரி, பேசுவதற்கு முன்னதாக
முதல் கடமை அவன் செய்ய வேண்டியது சலாம். வந்த உடனே நம்ம பிறரை பார்க்குறோம், சந்தோஷத்துலையும் சரி எந்த நிலைமையிலும் சரி யாராக இருந்தாலுமே அவருடைய ஹக் என்ன, கடமை என்ன, ஒரு முஸ்லீமினுடைய இன்னொரு முஸ்லீமின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டால், உங்களுடைய சகோதரரை பார்த்து விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுவது இது எல்லாமே தனி செகண்டரி விஷயம். முதல்ல என்ன செய்யணும், ஃபஸல்லிம் அலைஹி, நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற இந்த கலிமாவை, இந்த துஆவை அவர்களுக்கு சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். வெறும் இந்த கலிமாவில் மாறாக அவருக்கு ஒரு துஆவாக இருக்குது. அதே துஆ அவர் என்ன செய்வார், நமக்கும் தருவார். இது ரசூலுல்லாஹ்வுடைய முதல் ஒழுக்கமாக இருக்குது. நாம் ஒரு மனிதருக்கு சந்திக்கும் பொழுது, ஒரு முஃமின் தன்னுடைய சகோதரனை பார்க்கும் பொழுது முதல் வார்த்தை சலாமாக இருக்க வேண்டும். மேலும் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சலாம் சொன்னால் இதனுடைய நன்மை இருக்குது நிச்சயமாக. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அந்த சலாமிலும் யார் முன்னடிச்சு போகிறாங்களோ, அதாவது முந்திட்டு போகிறாங்களோ, முதல்ல வந்து சலாம் சொல்லிடுறாங்களோ அவங்களுக்கு இன்னும் நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம், ஆனால் நாம் என்ன நினைப்போம், அவர் சலாம் சொல்வாரா இல்லை நாம் சலாம் சொல்லணுமா, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட நீங்கள் என்ன செய்யுங்க, அவருக்கு முன்னாடி நீங்கள் முந்தடிச்சுட்டு போயிடுங்க சலாம் சொல்கிறதுக்கு. இதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனியான கூலியை வச்சிருக்கிறான், அந்த சலாத்தினுடைய சொற்களை தவிர்த்து. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டக்கூடிய ஒழுக்கத்தில் முதல்ல சலாம் சொல்லணும். மேலும் நாம் நம்மளுடைய சலாமை முதல்ல வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முதல் ஒழுக்கம். இதே போல் பல மார்க் அறிஞர்கள் இந்த இடத்துல சொல்கிறாங்க, சலாம் இது முஸ்தஹப்பான ஒரு விஷயம். முஸ்தஹப்னா என்ன, இஸ்லாத்தில் விரும்பத்தக்க ஒரு செயலாக இருக்குது. நிச்சயமாக நம்ம சலாம் சொல்லணும், ஆனால் இது வாஜிப் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம், ஒழுக்கத்தில் வருது, சுன்னத்தில் வருது சலாம் சொல்கிறது. ஆனால் எப்போ இது வாஜிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒருத்தர் நமக்கு சலாம் சொல்லிவிட்டால் அவர்களுடைய பதில் நாம் சொல்லுவது இது வாஜிப், கட்டாயம். எத்தனையோ பேரை பார்க்கலாம், சலாம் சொன்னதுக்கு பிறகும் அவங்க வாயே அசையாது, பதிலும் வராது வாயிலிருந்து, அவங்க சும்மா இருப்பாங்க. கேட்டால் நான் மனசுக்குள்ளே சொல்லிட்டேன். நிச்சயமாக இல்லை. நம்ம வெளிப்படையாக அந்த சலாமினுடைய வார்த்தையை திரும்பவும் பிறருக்கு துஆ கொடுக்கறது இது கட்டாயம். நீங்கள் சலாம் ஃபஸ்ட்டு வந்து சொல்லலையோ சொன்னீங்களோ இது எல்லாமே வாஜிபில் வராது, முஸ்தஹப் தான். சரி, ஓகே, நீங்கள் சலாம் சொல்லலைனாலும் எதுவும் பாவம் இல்லை. ஆனால் அதே ஒரு மனிதன் உங்களுக்கு சலாம் சொல்லிட்டான்னா அவருக்கு நீங்கள் பதில் கொடுப்பது வஅலைக்கும் சலாம் என்று இது உங்கள் மீது கட்டாய கடமையாக ஆகிவிடுகிறது. இது முதல் ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் இந்த சலாமினுடைய ஒழுக்கத்திலே சொல்லித்தராங்க. இதே போல சலாத்தை பற்றி நாம் பார்த்தோம்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் இந்த சலாமை எப்படி சொல்லுவாங்கன்னா, சலாம் ஃபஸ்ட்டு வந்தபோது இந்த அரபு மக்கள் இவங்களுடைய கல்ச்சர் ட்ரெடிஷனில் இருந்துச்சு, சலாமினுடைய வார்த்தையை முழுமையாக விஷ் பண்ண மாட்டாங்க. அதாவது சலாம் இந்த துஆவை இந்த வார்த்தைகளை கொண்டு சொல்ல மாட்டாங்க. வெறும் அந்த அரபு மக்களுடைய ட்ரெடிஷனில் இருந்துச்சு, அலைக்கஸ்ஸலாம், வெறும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அலைக்கஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, இல்லை, வெறும் அலைக்கஸ்ஸலாம், சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும். இப்படி ரசூலுல்லாஹ் இதை பார்த்த பொழுது உடனடியாக கண்டிக்கிறாங்க. மேலும் ரசூலுல்லாஹ் இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க, நீங்கள் சலாம் எப்படி ஹதீஸில் வருகிறதோ, எப்படி அல்லாஹ் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறானோ ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலாக அந்த கலிமாக்களை, அந்த சொற்களை கொண்டு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லணுமா, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்களே தவிர அலைக்கஸ்ஸலாமோ இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. எந்த சொற்களை கொண்டு நாம் ப்ராப்பராக சலாம் சொல்லணுமோ அந்த சொற்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நம்ம எதுவும் ஆட் பண்ணவும் தேவையில்லை, குறைக்கவும் தேவையில்லை. இது மிகப்பெரிய ஒழுக்கத்தில் ஒரு ஒழுக்கமாக இருக்குது. நம்மளுடைய வார்த்தைகள் அந்த சலாம் எப்படி காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். இது ரசூலுல்லாஹ் மிகவும் நிச்சயமாக இதை சொல்லியிருக்கிறாங்க, உறுதியாக. இந்த சலாமுடைய வார்த்தைகள் இப்படி இருக்கணும். இதை போலவே சலாமிலே வரக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு மஜ்லிஸ், இந்த மாதிரியான ஒரு அமர்வு, இந்த மாதிரியான ஒரு குரூப், நம்ம ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பிரதானமான ஒரு சுன்னத்து இருந்துச்சு. இப்போ நாம் இருக்கோம், இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது வெளியிலேருந்து ஒருத்தர் வராருன்னா என்ன செய்வார், சலாம் சொல்லிட்டு வருவார். இது நிச்சயமாக சுன்னத்துலேயும் இருக்குது எல்லாமே. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பிரதானமான ஒரு சுன்னத், விரும்பத்தக்க ஒரு செயல் என்னென்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வருகிறது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நாங்கள் இப்படி ஜமாஅத்தோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரசூலுல்லாஹ் எங்களின் மீது வரும் பொழுது, எங்கள் கிட்ட வரும் பொழுது 3 முறை சலாம் சொல்லுவாங்க. எத்தனை? 3 முறை சலாம் சொல்லுவாங்க.
மேலும் அவர் ஒவ்வொரு பேச்சு பேசும் பொழுதும் ஒவ்வொரு சொல்லும் பொழுதும் ரசூலுல்லாஹ் அதை 3 முறை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஏன் இங்கே எத்தனையோ பேர் இருப்போம், ஒரு கூட்டத்தில் இருக்கோம்னா வெளியே இருந்து வரவங்க சலாம் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதில் பின்னாடி இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை வந்தவங்க கவனிக்காமல் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இதனால் ரசூலுல்லாஹ் எந்த வழியை கையாண்டாங்கன்னா எல்லாருக்கும் நம்மளுடைய சலாம் போய் சேருதா இதை நம்ம கவனிப்பாக பார்க்கணும். இதற்காகவே ரசூலுல்லாஹ்விற்கு பிடித்தமான செயலாக இருந்தது, நாம் ஒரு கூட்டத்துக்கு வரும் பொழுது ஒரு மஜ்லிஸில் உட்காரும் பொழுது 3 முறை எல்லாரையும் பார்த்து ஒரே டைரக்ஷனில் இல்லை, இந்த முறை ரைட் ஹேண்ட் வலது பக்கம் பார்த்தோமா அஸ்ஸலாமு அலைக்கும், பின்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும், இங்கே இருக்குங்களா அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்மளுடைய சலாம் எல்லோருக்கும் போய் செல்லுதா, எல்லோருக்கும் போய் சேர்ந்தடையுதா. ஏன் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துஆ, இந்த துஆ எல்லாருக்கும் போய் சேருதா என்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு நிச்சயமாக இருக்கணும். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்கக்கூடிய மிக அழகிய ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது இந்த சலாமை பற்றி. இதே போலவே மார்க்க அறிஞர்கள் இந்த சலாமை 3 முறை சொல்லுவது முஸ்தஹப்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், 3 முறை தான் சொல்லணுமா கட்டாயமா அப்படி இல்லை, உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ்க்கு இது பிடித்தமான ஒரு செயல், இந்த செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நன்மையும் கிடைக்கும். இதே போல் நம்மளுடைய இஸ்லாம் காட்டக்கூடிய சலாத்தினுடைய ஒழுக்கங்களிலே இந்த ஒரு ஹதீஸ் நல்ல ஒழுக்கத்தை காண்பிக்குது. புகாரி முஸ்லிம் இந்த 2 நூலிலுமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் சாலையில் செல்லும் பொழுது வாகனத்தில் போவோம், சவாரியில் போவோம், இல்லை நடந்து போவோம், எப்படி வேணாலும் போவோம். அப்போது ரசூலுல்லாஹ் இவர்களுக்கு நாம் எப்படி சலாம் சொல்வது அந்த ஒழுக்கத்தை சொல்லித்தராங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யுசல்லிமு ராகிபு அலல் மாஷி, யார் சவாரியில் செல்கிறார்களோ இவர்கள் என்ன செய்ய வேண்டும், நடந்து போகிறவங்களுக்கு முன் சென்று சலாம் சொல்ல வேண்டும். ஒரு ராகிபு அலல் காயித், மேலும் நடந்து போகிறாங்க இல்லையா அவங்க எங்கேயாச்சும் நம்மளுடைய நண்பர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, இல்லை நம்ம எங்கேயாச்சும் பார்க்குற உட்கார்ந்துருக்கிறவங்கள, அப்போது நடந்து செல்பவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்களின் மீது சலாம் கூற வேண்டும். வல் கலீலு அலல் கசீர், மேலும் குறைவான எண்ணிக்கையில் சில பேர் போகிறாங்கன்னா அவங்க அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சலாமை சொல்ல வேண்டும். இப்படி ரசூலுல்லாஹ் நம்ம சாலையில் செல்லும் பொழுது கூட நம்ம வாகனத்தில் போயிட்டுருப்போம் சீக்கிரமாக எங்கேயாச்சு, அப்போது முன் சென்று ஃபஸ்ட்டு யார் சலாம் சொல்லணும், இந்த கடமை யாரின் மீது இருக்குன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, நடந்து செல்கிறவர்கள் மீது எந்த கடமை இருக்குது, உட்கார்ந்துட்டு இருக்கவங்க மீது ஃபஸ்ட்டு சலாம் சொல்லணும் இவங்க. அதே மாதிரி நாம் பைக்லேயோ கார்லேயோ சவாரியில் போயிட்டுருக்கோன்னா நாம் நடந்து செல்பவர் கொடுக்கு மீது சலாம் சொல்ல வேண்டும். பல மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸை இப்படி விளக்குனாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதை கட்டளையிட்டாங்க, வாகனத்தில் போகிறவன் தான் நடந்து போகிறவனுக்கு சலாம் சொல்லணும், இல்லை சலாம் நடந்து போகிறவன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு சலாம் முதல்ல சொல்லணும், இதனுடைய ஹிக்மத் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நோக்கம் இருக்கலாம். மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய புரிதலில் சொல்கிறாங்க, நிச்சயமாக நம்மளுடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு பெருமை ஏற்படும். நாம் என்ன செய்கிறோம், நம்ம கார்லேயோ பைக்லேயோ போகிறோன்னா அப்போ நடந்து போகிறவனை விட நம்ம மேல், நடந்து போகிறவனுடைய அந்தஸ்தை விட நாம் பெரிய அந்தஸ்து. அப்போது அந்த மாதிரியான ஒரு சின்ன கர்வம் கூட நம்ம உள்ளத்தில் வந்துடக்கூடாது. இதை கருதி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. உங்களுடைய உள்ளத்தில் நடந்து போகிறவங்களுக்கு எண்ணி இதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கர்வத்தை கொண்டு வராதிங்க, முதல்ல போய் சலாம் சொல்லிடுங்க. நீங்கள் சலாம் சொன்னால் என்ன ஆயிடும், உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தவறான எண்ணங்களும் போயிடும். ஏன் இறங்கி போய் நீங்களே சலாம் சொல்கிறீங்க அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், இந்த அளவிற்கு நம்ம உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்களை கொண்டு ரசூலுல்லாஹ் ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. இந்த ஆணவமோ கர்வமோ பெருமையோ இதை கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடாது. இதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு நீங்களாகவே போய் சலாம் சொல்லிடுங்க. நீங்கள் பெரியவர், நீங்கள் அந்தஸ்து, உங்ககிட்ட கார் இருக்குது, நீங்கள் வேன் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் பெரிய பெரிய வாகனத்தில் போகிறீங்கன்னா இது பெரிய அந்தஸ்து இல்லை, மாறாக நீங்கள் முதல்ல போய் சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ் கிட்ட இது உங்களுக்கு அந்தஸ்தை ஏற்றி தரும். இந்த ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் இங்கே கற்றுத்தராங்க. நாம் இந்த மாதிரியான நிலைமையில் நமக்கு கீழே உள்ளவங்க, அதாவது வாகனத்தில் போகிறவங்க நடக்கிறவங்கன்னா உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் முந்திக்கிட்டு சலாமை சொல்லணும். இது மிகப்பெரிய ஒரு ஒழுக்கங்களிலே ஒரு நல்ல ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத்தராங்க. இதை போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறதுல எப்படி நாம் சலாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி தராங்க. சலாம் இது பொதுவாக குழந்தைகளிடம் பார்க்கலாம், சிறுவர்களிடம் வருவாங்க,
பெரியவங்களோ யாராச்சும் நிற்பாங்கன்னா சலாம் சொல்கிறதே கேட்காது. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அது அவங்க வந்து சலாம் சொன்னாங்களா இல்லை என்ன சொன்னாங்களா கேட்காது. ஆமாவா இல்லையா? சொல்கிறதே புரியாது. ஏன்? வெக்கம் வருது. அப்படியா? இல்லை. இந்த தருணத்தில் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் இஸ்லாம் வெக்கத்தில் முண்டு வரல. மாறாக ரசூலுல்லாஹை பற்றி பாருங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா இருந்தாங்க? சஹாபாக்கள் நின்று பேசி கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாராங்க. ஆனால் திடீர்னு ரசூலுல்லாஹ்னுடைய சலாமுடைய சத்தம் மட்டும் கேட்கும். திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் வருவார். அப்போது அவ்வளவு சத்தமாக ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லுவார். ஏன்? அவர்களுடைய சலாம் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த சத்தம் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேரணும், போய் அடையணும். ஏன்? இதுதான் நோக்கம். சலாம் சொல்கிறது வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிட்டா அது துவா வெளியும் போகாது, அதுக்கு நமக்கு மாற துவாவும் கிடைக்காது. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அழகிய ஒழுக்கமாக இருக்குது. சலாத்தை நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள். இதை சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் கிட்ட பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி தான் நமக்கு சலாம் சொல்லுவாங்க. ஒரு முறை சலாம் சொன்னால் அது நல்ல செவில் சாத்து கேட்குற மாதிரி இருக்கும், நல்ல முறையில் சத்தமாக இருக்கும். ஆனால் இதே நபி, இதே இஸ்லாம் எங்கே சத்தமாக சலாம் சொல்லணும்னு சொல்லி கொடுக்குதோ இந்த ஒழுக்கத்தை இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஒழுக்கத்தையும் காண்பிக்கிறாங்க. மிக்தாத் பின் அஸ்வத் இவர், இந்த சஹாபி யாருன்னா அஸ்ஹாபு சுஃபா, அதாவது திண்ணை தோழர்கள் இருக்காங்க இல்லையா, மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் இருந்து வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் ரசூலுல்லாஹ் கிட்ட மட்டுமே உட்கார்ந்து கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய சஹாபாக்களுடைய ஒரு குழு இருந்தது. இதில் இருந்தவர் தான் மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை எப்படி இருந்ததுன்னா, பொதுவான நேரங்களில் சத்தமாக சலாம் சொல்கிற ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பகலில் வந்து உணவுப் பொருட்களை கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் சாப்பாடை கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வரும் பொழுது மிகவும் சத்தமாக சலாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் கேட்குற விதத்தில். இதே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எங்களை பார்க்க வரும் பொழுது, இரவில் சில சஹாபாக்கள் தூங்கியதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் வந்தால் பிறருக்கு இந்த தங்களுடைய சலாமுடைய சத்தத்தை கூட டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் மெல்லிய வாய்ஸில் என்ன செய்வாங்க? சலாமை சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப நல்ல சைலண்ட்டாக யார் முடித்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கேட்குற அளவுக்கு நாம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது என்கிற எண்ணத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் தங்களுடைய வாய்ஸை மிக உயர்த்தாமல் மெல்லிய வாய்ஸில் ரசூலுல்லாஹ் சலாமை சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ஒழுக்கமாக சொல்கிறாங்க மார்க்க அறிஞர்கள். நாம் எங்கே இருக்கோம் இதை பார்த்து சலாம் சொல்லணும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டில், போய் அஸ்ஸலாமு அலைக்கும் கத்துனா அவள் தான் தூக்கமும் போயிடும். உள்டா நமக்கு என்ன இருக்கும்? அடி தான் விடும் வீட்டில். இல்லை வெளில போனாலுமே சரி, இல்லை மஸ்ஜிதில் இருந்தாலுமே சரி, என்ன செய்வோம்? எல்லாம் தொழுதுட்டு இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தமாக சொல்ல தேவையில்லை. நம்ம இடத்தை பார்த்து எங்கெங்கே நம்ம சத்தமாக சொல்லணும், நம்மளுடைய வார்த்தைகள் எங்கே கொண்டு போய் சேரணுமோ அங்கே சொல்லணும். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் எப்படி இந்த மாதிரியான மக்களை டிஸ்டர்ப் பண்ணலையோ, தூங்குறவங்களை, குர்ஆன் படிக்கிறவங்களை, இப்படி இந்த தருணங்களில் நம்மளுடைய சத்தம் மிக அதிகமாக இருக்கக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் காட்டக்கூடிய அழகிய ஒழுக்கங்களில் ஒரு ஒழுக்கமாக இருக்குது. இதே போலவே சலாமை குறித்து இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி சொல்கிறாங்க, இது குர்ஆனுடைய சொற்களாகவும் இருக்குது. நாம் இந்த ஒழுக்கத்தை கண்டிப்பாக பேணணும். சிறு வயதிலிருந்து சிறுவர்களுக்கும் சொல்லி தரணும். அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலான நம்முடைய இஸ்லாமிய சிறுவர்கள் செய்கிறாங்க. ஆனால் இதை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்ன? ஒவ்வொரு முறையும் வீட்டில் நுழையும் பொழுது சலாம் சொல்லிட்டு நுழையணும். ஸ்கூலில் இருந்து வரீங்களா, மதரசாலேருந்து வரீங்களா, தொழுதுட்டு வரீங்களா, விளையாண்டுட்டு வரீங்களா, எந்த நேரத்தில் இருந்தாலுமே சரி, வெறும் சிறுவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருக்கும் இந்த ஒரு ரூல் இருக்குது. என்ன? நீங்கள் வீட்டிலே நுழையும் பொழுது சலாம் கூறாமல் நுழையக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சூரத்திலே இந்த ஒரு வசனத்தில் சொல்கிறான், وَإِذَا دَخَلْتُمْ بُيُوتًا فَسَلِّمُوا عَلَىٰ أَنفُسِكُمْ. நீங்கள் உங்களுடைய வீட்டிலே நுழையும் பொழுது فَسَلِّمُوا عَلَىٰ أَنفُسِكُمْ. இங்கே நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வீட்டில் நுழையும் பொழுது சலாம் சொல்லுங்கள். எப்படி? உள்ள வீட்டில் ஆளுங்க இருக்காங்களா இல்லையா, யாராச்சும் இருக்காங்களா இல்லையா, உறவினர்கள் இருக்காங்களா இல்லையா, இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. வீடு காலியாக இருக்குது, நீங்கள் தான் போய் பூட்டை துறக்கிறீங்கனாலுமே இந்த தருணத்துலையும் என்ன செய்யணும்? சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் போகணும். இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒழுக்கங்களில் ஒன்று. ஏன்? அலா அன்ஃபுசிக்கும் அல்லாஹ் சொல்கிறான். சலாம் நீங்கள் சொல்லிவிட்டு உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா உறவினர்கள் யாராவது இருந்தால் அது அவங்களுக்கான துவா, அவங்களும் பதில் சொல்லுவாங்க. இதே யாருமே இல்லாத வீட்லேயும் நீங்கள் சலாம் சொன்னீங்கன்னா அலா அன்ஃபுசிக்கும், அந்த துவா உங்களின் மீது அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அப்போ உங்களுடைய சலாம் வேஸ்ட் ஆகாது. யாருமே இல்லை, வேஸ்ட்டாக நான் எதுக்கு சலாம் செய்யணும், இந்த எண்ணத்தை இஸ்லாம் கொண்டு வரல. மாறாக வீடு காலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலுமே சரி,
முதல்ல நுழையும் பொழுது துஆ சொல்லிவிட்டு சலாத்தை சொல்லுங்கள். இந்த சலாம் சொல்லி விட்டதற்கு பிறகு உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கோ நுழைந்து வேலையை பாருங்கள். இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கமாக இருக்குது. இதை போலவே மிக முக்கியமான ஒரு விஷயம், இது நம்மளுடைய சமுதாயத்தில் பல பேர் என்ன செய்கிறாங்க, இப்போவும் தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க. என்ன, மஸ்ஜிதில் இருந்தாலுமே சரி, வீட்டில் இருந்தாலுமே சரி, கழிவறையில் இருக்கும் பொழுது சலாமை சொல்லக்கூடாது. கழிவறையில் டாய்லெட்டுக்கு போகிறோம், டாய்லெட்டில் உள்ளே இருந்தாலுமே சரி, இல்லை டாய்லெட்டுக்கு அங்கே நின்றுட்டு இருந்தாலுமே சரி, இந்த மாதிரியான இடங்களில் சலாம் சொல்லவும் கூடாது. நம்ம கழிவறையினுடைய ஒழுக்கங்களை பார்த்தோம், நம்ம பேசுகிறது கூட கழிவறையில் கூடாது. இது ஒழுக்கங்களில் ஒன்று. எப்படி ரசூலுல்லாஹை பற்றி வருகிறது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு முறை கழிவறையில் இருந்த பொழுது அது திறந்த வெளியாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி கடந்து போகும் பொழுது ரசூலுல்லாஹை பார்த்து சலாம் கூறினார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று. ஆனால் ரசூலுல்லாஹ் பதிலும் சொல்லலை. அவர்களுக்கு ஏன் சலாம் சொன்னீங்க, சொல்லாதீங்க, எதுவுமே பேசலை. இதை வச்சு உலமாக்கள் சஹாபாக்கள் என்ன சட்டத்தை கொண்டு வராங்க, நாம் கழிவறையில் இருக்கும் பொழுது சலாம் சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாது. சலாம் சொன்னால் அதனுடைய பதிலும் நம்ம உள்ள சேர்ந்து வரக்கூடாது. இது சலாமினுடைய ஒழுக்கமாக இருக்குது. இது பல பேருக்கு தெரியாது. பாத்ரூமுக்கு போயிட்டுருப்பாங்க, துவா சொல்கிறாங்களோ இல்லையோ, சலாம் சொன்னால் அதுக்கு பதில் சொல்லிட்டு உள்ளே போவாங்க. இந்த மாதிரியான செயல்களும் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். இதை கொண்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும். இந்த கழிவறை எங்கே நம்ம போகிறோமோ அதற்கான ஒழுக்கங்கள் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் அதை படிச்சிருக்கோம், அதை நம்ம பின்பற்றணும். சலாம் அதற்குரிய இடம் இல்லை. இது இஸ்லாமுக்கு வலியுறுத்துது. இதை போலவே இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய சலாமினுடைய ஒழுக்கங்கள் இது மிக அழகிய ஒழுக்கம்னு சொல்லுவேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழுக்கத்தை மிக நல்ல முறையில் எல்லாருக்கும் சொல்லித்தராங்க. என்னவென்று பார்த்தால் எதிலையுமே ஏற்றத்தாழ்வு இல்லை. எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் என்ன நினைப்போம், பெரும்பாலான நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க பெரியவங்களை பார்த்தா சின்னவங்க சலாம் சொல்லணும். நிச்சயமாக இது ஒழுக்கம். சிறுவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஆமாம். ஆனால் இதை எப்படி கற்றுத்தரணும்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதானே நம்ம சொல்ல முடியும். அவங்க சலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இந்த செயலை பாருங்கள். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டிலேருந்து வெளியே வருவாங்க, மஸ்ஜிதுக்கு போகிறதோ இல்லை வெளியே போகிறதோ, ரசூலுல்லாஹ் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது பல பிள்ளைகள், சிறுவர்கள், சஹாபாவுடைய சிறுவர்கள் எல்லாமே விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ரசூலுல்லாஹ்வாக வந்து அந்த சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி தூதர். இவர் எவ்வளோ பெரிய மாமனிதர். இவர் என்ன செய்கிறாரு, சின்ன சின்ன பிள்ளைங்க ரோட்டில் விளையாண்டுட்டு இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு போய் இவராகவே வாண்டடாக என்ன செய்கிறாங்க, சலாமை சொல்லி அவர்களை கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய வேலையை பார்க்க போவாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவிற்கு அழகிய மார்க்கமாக இருக்குது பாருங்கள். ரசூலுல்லாஹ் இதை இங்கே கொண்டு வராங்க. இதை பார்த்து மார்க் அறிஞர்கள் இங்கேருந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இரு செயல் எப்படி இருக்குது, ஒன்று இவங்க சின்ன பிள்ளைங்க, இவங்க தான் எனக்கு வந்து சலாம் சொல்லணும், இந்த மாதிரியான எண்ணம் வரக்கூடாது நம்மளுடைய உள்ளத்தில். மேலும் அவர்கள் வந்து சலாம் நமக்கு சொல்லணும்னா நாம் முதல்ல அவங்களுக்கு கற்றுத்தரணும். வெறும் சலாம் சொல்லுன்னா சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய ஆக்ஷனும் இருக்கணும். நம்மளை பார்த்து குழந்தைகள் கற்றுக்கொள்வாங்க. நம்மளுடைய நிச்சயமாக இந்த செயல் குழந்தைகளுக்கும் போய் சேரும். எப்படி, நீங்கள் போய் சலாம் சொல்லுங்கள், அடுத்த முறை குழந்தை என்ன வந்து செய்யும், உங்களுக்கு சலாம் சொல்லும். இது நிச்சயமாக ப்ராக்டிக்கலாக நடக்குது. இதை நாம் நடத்தியும் காட்டணும். இது ரசூலுல்லாஹ் காட்டிய அழகிய முறையாக ஒழுக்கத்தில் இருக்குது. நாம் சிறுவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சலாம் சொல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த முறை சிறுவர்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக. இது நம்ம இருவரும் பேணக்கூடிய ஒரு ஒழுக்கமாக இருக்குது. சலாம் யாரையும் பார்த்து சொல்லக்கூடாது. சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். இதை போலவே இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய இன்னொரு ஒழுக்கத்தை பற்றி பார்த்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சலாமை முஸ்லிம்களுக்காக வேண்டிய ஒரு சொல்லாக கொடுத்துருக்குறான். இதை நாம் என்ன செய்யக்கூடாது, பிற மத சகோதரர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு நாம் முந்தி அடிச்சுட்டு போய் சலாம் சொல்லக்கூடாது. சலாம் எப்படி நம்மளுடைய முஸ்லிம்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி யார் முதல்ல சொல்கிறார்களோ நன்மை அதிகமோ, இதே போலவே பிற மதத்தினர் இருந்தாங்கன்னா இவங்க நமக்கு சலாம் சொன்னால் வா அலைக்கும்னு சொல்லலாம். இந்த சலாம் சொல்கிறது பிற மதத்தினர்களுக்கு இது ஒரு பெரிய மார்க்க சட்டமாக இருக்குது. ஆனால் இப்போது அவங்க சலாம் சொன்னால் நாம் வா அலைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நாமளாக போய் வாண்டடாக முதல்ல சலாம் சொல்லணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேவையில்லை. சரி, இப்படிப்பட்ட சில கல்ச்சர் இருக்கும் ஆஃபீஸில். இப்போ நமக்கு கண்டிப்பாக இந்த நாட்டில் இந்த சமுதாயத்தில் நம்ம எல்லாருக்கூடையும் சேர்ந்து வேலை பார்ப்போம். அவங்களும் என்ன நினைப்பாங்க, நாம் ஏதாச்சும் சொல்லி விஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான கட்டாயத்தில் நாம் என்ன செய்யணும்னா, எத்தனையோ
வார்த்தைகள் சொற்கள் இருக்குது. நம்ம எப்படி குட் மார்னிங்கோ அல்லது ஹாய் இந்த மாதிரியான விஷயங்களோ இதை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஃபஸ்ட் நாம் விஷ் பண்ணிடலாம். ஆனால் இதே நேரத்தில் இங்கே நம்மளுடைய சமுதாயத்தினுடைய முஸ்லீம்களே என்ன செய்வாங்க, சலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கட்டாயத்தில் இருப்பாங்க. இது அவங்களுக்கு புரிதல் இருக்கும், எடுத்தோடனே நம்ம சலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அல்லாஹ் அக்பர் மார்க்க புரிதல் இல்லாமல் என்ன செய்வாங்க, எடுத்த உடனே சலாம் சொல்லல நல்ல விஷயம், ஆனால் வணக்கம்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் அக்பர், நவுது பில்லாஹ். இதுவும் மார்க்கம் தடுக்கிறது. பிற மதத்தினுடைய சொற்கள் அதை தவறான வழியில் இருந்தால் அந்த சொற்கள் அதை கொண்டு நம்ம விஷ் பண்ணக்கூடாது. வணக்கம்னு சொன்னால் என்ன, நான் உன்னை வணங்குகிறேன், நவுது பில்லாஹ். நம்மளுடைய அடிப்படையான தௌஹீதே உடஞ்சு போச்சு. அல்லாஹ் அக்பர். இந்த ஒரே ஒரு சொல்லால் நம்ம இருக்கக்கூடிய இந்த தௌஹீதினுடைய அந்த அடிப்படையே முற்றிலுமாக முறிந்து விட்டது. இந்த சொற்களை கூட இன்றைய முஸ்லீம்கள் இல்லை சொல்லலாம், விஷ் பண்ணுறக்கூடிய ஒரு செயல் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அகைதால வராது. அகைதாவை புரியணும், மார்க்க கல்வியை ஃபஸ்ட்டு புரியணும். இந்த ஒரு சின்ன சொல்லை நாம் பார்க்குறோம், அந்த சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணியும் பார்க்கணும். ஆகையால் பிற மதத்தினுடைய வார்த்தைகள் சொற்களை கொண்டு விஷ் பண்ணாதீங்க. இல்லை நாம் முன் சென்று சலாம் சொல்வதும் வேணாம். அவங்க சொன்னால் வாயிலைக்கும்னு சொல்லலாம், இல்லை வாயிலைக்கும் சலாம்னு சொல்லிடலாம். அல்லாஹ் அலம். இதே மாதிரி இதை நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்த சமுதாயத்தில். இதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தக்கூடிய சில சலாமுனுடைய ஒழுக்கங்களில் வருது. சலாம் நாம் சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளில் பல இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் சில பேர் அவங்களுடைய உள்ளத்தில் இது இருக்கும், சலாமை கூட பார்த்து பார்த்து சொல்லுவாங்க. எப்படி யாருக்கு சலாம் சொல்லணும் யாருக்கு சலாம் சொல்லக்கூடாது அவங்கக்கிட்ட ஒரு தனி புக் இருக்குது போல், கேட்டகரி வைஸாக பண்ணியிருப்பாங்க. இவர் பணக்காரரா, இவருக்கு நான் சலாம் சொல்லுவேன், மரியாதை கொடுப்பேன். இவர் அந்தஸ்தில் பெரியவரா, மஸ்ஜிதுடைய பெரிய பொறுப்பாளி, இல்லை ஒரு வேலையில் இருக்கார் பெரிய இது, இல்லை அவர் இந்த ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்காருன்னா இவருக்கு மட்டும் சலாம் சொல்லுவார். ஆனால் மற்றவங்களுக்கு ஏழையாக இருக்கட்டும், இல்லை நார்மலான மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இப்போவும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும் இந்த மாதிரியான மக்கள் இருந்து கொண்டு தான் இருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத் நேர்வழியை தரட்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சலாம் சொல்வதிலே எந்தவித பாரபட்சமும் பார்க்காதீங்க. ரசூலுல்லாஹ் இந்த அளவிற்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரசூலுல்லாஹ் வந்த உடனே என்ன சொல்கிறாங்க, எந்த இஸ்லாம் நல்ல இஸ்லாம், அதாவது எந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணால், எப்படி நான் இஸ்லாத்தை பின்பற்றினால் என்னன்னா ஒரு நல்ல முஸ்லீம்னு சொல்லுவேன், எந்த அமல் நல்ல முஸ்லீம்னு என்ன சொல்லிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல அமல்களை செய்கிறீங்க, ஓகே. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, ஃபஸல்லிமு, சலாம் சொல்லுங்கள். யாருக்கு சலாம் சொல்லணும், பாரபட்சம் பார்க்காம, மன் அரஃப்த வஅலா மன் லா தாரிஃப், உங்களுக்கு யார் தெரியுமோ யார் தெரியாதோ அதெல்லாம் தேவையில்லை. ஒரு முஸ்லீம் தெரியுதா, முன்னாடி நமக்குள்ளுடைய சகோதரர் நிற்கிறாரா, அவரை நீங்கள் பார்த்ததும் இல்லை, முன்ன பின்ன பேசுனதும் இல்லை, இது எதுவுமே தேவையில்லை, சலாம் சொல்லிடுங்க. இது இஸ்லாம் வலியுறுத்துது. ஆனால் இப்படிப்பட்ட செயல்களும் நம்மளுடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டு இருக்கு. கேட்டகரைஸ் பண்ணி இவருக்கு சொல்கிறதும் இவருக்கு சொல்லாததும் இது நிச்சயமாக ஒரு நல்ல ஒழுக்கத்துலேயும் வராது, இஸ்லாமை தவறான கண்ணோட்டத்தில் தான் கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய செயலாக மாறிவிடும். ஆகையால் இந்த சலாமை கொண்டு நாம் எல்லாருக்கும் பரப்ப வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சொர்க்கத்தை தரான்னு சொல்கிறோம். இதை நாம் அப்படியே ஒரு சின்ன ஒரு சர்க்கிளை போட்டு மூடி வச்சிடக்கூடாது இந்த சலாமை. இதே போலவே சலாம் எப்படி சொல்ல வேண்டும், இதனுடைய வழிகளை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. எங்கே நாம் சலாம் சொல்கிறோமோ இதே நேரத்தில் சலாம் மற்றவர்கள் அனுப்பிவிடுவாங்க. அதாவது உங்களுக்கு சலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தெரிந்தவர்களுடைய உறவினர்கள் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. என்னுடைய அப்பா வந்து உங்களுக்கு சலாம் சொன்னார், இவனுடைய உஸ்தாத் உங்களுக்கு சலாம் சொன்னார், என்னுடைய அம்மா உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க. இப்போது பெரும்பாலான நபர்களை பார்த்தா வெறும் வலைக்கும் சலாம் சொல்லி விட்டுடுறோம். ஆனால் இதனுடைய ஆக்சுவல் கரெக்டான பதில் என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத்தராங்க. ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்விடம் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கவனிங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, வஅலைக வஅலா அபீக ஸலாம், உங்களின் மீதும் உங்களுடைய தந்தையின் மீதும் சலாம் ஏற்படட்டும். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, யார் சலாமை கொண்டு வந்தாங்களோ யார் சலாம் சொன்னாங்களோ இருவரின் மீதும் சலாம் உண்டாகட்டும்னு 2 பேருக்கும் துஆ தராங்க. இதை நாம் பின்பற்றணும். யாராச்சும் நம்மக்கிட்ட வராங்களா, இவங்க வந்து உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க, நான் ஆஃபீஸில் இருந்தேன், அவர் உங்களுடைய ஃப்ரெண்டாமே சலாம் சொல்ல சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் நாம் என்ன சொல்லணும், வா அலைக்க, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், வா அலைஹி, அந்த ஹா கடைசியில் காவை எடுத்து ஹா போட்டால்
அவர்களின் மீதும் சலாம் உண்டாகட்டும். இது நாம் பின்பற்றணும். எப்போவுமே இந்த மாதிரியான சொற்கள் வரும் பொழுது, இந்த மாதிரியான சலாம் பிறரிடமிருந்து வரும் பொழுது வஅலைக வஅலைஹிஸ் சலாம் இந்த சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும். மாறாக வஅலைக்கும் சலாம் சொல்கிறத தவிர்த்து இது நாம் கண்டிப்பாக கவனிக்கணும். இறுதியாக ஒரு நல்ல ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, எங்கே நீங்கள் சலாமை சொல்கிறீங்களோ நல்ல முறையில் இந்த சலாமை சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யாதீங்க, வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி விட்டுறாதீங்க. மாறாக சலாம் சொல்லிவிட்டு முசாஃபா பண்ணிக்கோங்க. முசாஃபானா என்ன? கை கொடுக்குறது. முன்னாடி நம்மளுடைய சகோதரர், நண்பர் யாராக இருந்தாலுமே நம்ம சலாம் சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்துகிறோம். இதே போல் இன்னொரு நன்மை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. நீங்கள் சலாம் சொன்னதற்கு பிறகு அந்த தருணத்தில் முசாஃபா செய்யுங்க, கை கொடுங்க. ஏன் இந்த கை கொடுக்கறது கூட நன்மை. எந்த மாதிரியான நன்மை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, எந்த ஒரு நபர், எந்த இரு முஸ்லிம் சலாம் சொல்லிவிட்டு இவர்கள் முசாஃபா செய்கிறார்களோ, கை கொடுக்குகிறார்களோ, இவர்களுடைய பாவங்கள் அல்லாஹ் இவர்களுடைய கை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இவர்களுடைய பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு மரத்திலிருந்து இலைகள் உதிருமோ இதே மாதிரி உங்களுடைய கை எப்போ வரைக்கும் சலாம் சொல்லிவிட்டு சேர்ந்தே இருக்கிறதோ உங்களுடைய கை அந்த நேரம் வரைக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருப்பான். அந்த பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டாமா? இத்தனை பாவங்கள் செய்கிறோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்தக்ஃபிருல்லாஹ் கூட சொல்ல தேவையில்லை, நீ வெறும் கை கொடு போதுன்னு சொல்கிறான். அதை கூட நம்ம செய்யலைன்னா இதை விட இஸ்லாம் இலகுவாக எந்த வழியை காமிக்கணும்னு தெரியாது. ஆகையால் இந்த ஒழுக்கத்தையும் நாம் பேணணும். சலாம் சொல்லும் பொழுது இந்த முசாஃபா செய்யக்கூடிய, கை கொடுக்கக்கூடிய பழக்கம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். சிறியவர்கள், பெரியவர்கள், பெண்கள் தங்களுடைய இடத்துல மற்ற ஒரு பெண்களுக்கு என்ன செய்யலாம், முசாஃபா செய்து கொள்ளலாம். இது இஸ்லாம் காட்டக்கூடிய மிக அழகிய ஒழுக்கங்கள்லையாக ஒரு ஒழுக்கம் இருக்குது. இதே போல் இப்போ நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், வந்து உட்காரும் பொழுது சலாம் சொல்லிட்டு வந்து உட்காரோம் இல்லையா, இது ஒரு ஒழுக்கம்னு சொன்ன ரசூலுல்லாஹ்விற்கு பிடித்தமான செயல் 3 முறை சலாம் சொல்லுவாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உட்கார்றீங்க இல்லையா, அந்த சலாமை விட நீங்கள் இந்த மஜ்லிஸ் முடிந்ததற்கு பிறகு எந்திரித்து கிளம்பும் பொழுது சலாம் சொல்லுவது இதைவிட நல்லது. அலைசத்தில் ஊலா பி அஹக்கு சானியா, இந்த முதல் சலாமை விட, நீங்கள் நுழையும் பொழுது செய்யக்கூடிய சலாமை விட இந்த மாதிரியான மஜ்லிஸ், நீங்கள் வீட்டிலேயோ இந்த மஸ்ஜித்லேயோ எங்கே உட்கார்ந்தாலுமே இந்த மாதிரியான கூட்டங்கள்லேருந்து பேசி கொண்டதற்கு பிறகு நாம் திரும்பி செல்லும் பொழுது சலாம் சொல்லுவது இது சுன்னத். மேலும் இது முதல் சலாமை விட அதிக நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. ஆகையால் நம்ம ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் சலாம் சொல்லணும். அதே மாதிரி நாம் இங்கேருந்து கிளம்புறோன்னா எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு கிளம்புறது இது சுன்னத் ஒழுக்கங்களே ஒரு ஒழுக்கமாக இருக்குது. ஆகையால் இந்த அனைத்து விஷயங்களுமே மிக ஒரு சுருக்கமான ஒழுக்கங்கள், சலாமுனுடைய ஒழுக்கங்களை உங்கள் முன்னாடி வைத்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சலாமுனுடைய ஒழுக்கத்தை பேணி அல்லாஹ்வுடைய நன்மையை பெற்றுக்கொள்வர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.